அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட ஏஎஸ் ட்வின்ஸ் விலாக் சேனலில் இன்றைக்கி மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி 1 கிலோ மட்டன் எடுத்திருக்கோம். 1 கிலோ ரைஸுக்கு 1 கிலோ மட்டன் எடுத்தால் சரியாக இருக்கும். நல்லா டேஸ்ட்டும் நமக்கு நல்லா கிடைக்கும். அந்த மட்டனை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் போட்டு ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு அதை நல்ல தேவையான அளவு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். ஒரு 8லேருந்து 10 விசில் வச்சா வெந்துடும். நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சு பிரியாணி கடாய் எடுத்து வச்சுக்கலாம். அதில் நம்ம 4 டேபிள் ஸ்பூன் ஆயிலு, 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த நெய் காஞ்சோனையும் பிரியாணி ஸ்பைசஸ் சேர்த்துட்டு நம்ம வீட்டிலலாம் பேண்டன் லீவ்ஸ், அதாவது ரம்பலன்னு சொல்லுவாங்க, அது போட்டால் பிரியாணி நல்லா வாசமாக இருக்கும். அதையும் சேர்த்துட்டு அதுக்கு ஹீட் ஆனோனையும் அதுக்கப்புறம் நம்ம ஆனியன் சேர்த்துக்க போகிறோம். ஆனியன் 1 கிலோ பிரியாணிக்கு 1/2 கிலோ ஆனியன் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி தான் தக்காளியும் அதை சேர்த்துட்டு அடுத்து அதில் கொஞ்சம் மல்லி, புதினா அதை கொஞ்சம் ஆட் பண்ணி அது கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். அது வதங்கிக்கிட்டு இருக்கும் போது நம்ம ரைஸ் எடுத்து ஊற வச்சுக்கலாம். நல்லா நமக்கு தேவையான அளவு ரைஸ் எடுத்துகிட்டு நம்ம நல்லா கழுவி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை ஊற வச்சிடலாம். அதை ஊற வச்சோடனே இங்கிட்டு வெங்காயம் நல்லா வதங்கி அதில் அந்த வெங்காயம் அதுக்குள்ளே வதங்கிரும். அதில் நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளியும் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த எண்ணெயில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் நமக்கு உரப்பு எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்குவோம். அதாவது மிளகாத்தூள் நான் 1 டீஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நான் கொஞ்சோண்டு கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா தேவையில்லை. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு அது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இல்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு ஒரு 4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன். அதோட பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம். வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருந்த மட்டன் எடுத்து அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா நம்ம மசாலாவில் மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் நேரம் அதுவும் அந்த மசாலாவில் நல்லா மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் நேரம் அதை வதக்கிட்டு அதுக்கப்புறமா அதில் கொஞ்சம் தயிர், ஒரு கப் தயிர் ஆட் பண்ணிக்குவோம். ஆட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கணும். எப்படின்னா 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி, அந்த மாதிரி தான் நம்ம எப்போவுமே அளவு எடுத்துக்கணும். இப்போ தண்ணி ஊற்றும் போது நம்ம கறி வேக வச்ச தண்ணியே நமக்கு இருக்கும். ஏன்னா அதையும் சேர்த்துக்கிட்டோம்னா நமக்கு டேஸ்ட்டு கிடைக்கும் பிரியாணியில். அதனால அது எவ்வளோ இருக்கோ அந்த தண்ணியை நம்ம ஆட் பண்ணிவிட்டு மீதி பத்தாததுக்கு நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு அதில் கொஞ்சோன்னு ஒரு 1/2 லெமன் நம்ம அதில் சேர்த்துக்கிட்டோம்னா நம்ம அந்த ரைஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா தனித்தனியாக நமக்கு கிடைக்கும். அழகாக உதிரி உதிரியாக கிடைக்கும். இப்போ அதுக்கப்புறம் நம்ம ஒரு 2 நிமிஷம் அதை மூடி வச்சிடலாம் அப்படியே. அது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்க அரிசி எப்படியும் ஒரு 15 நிமிஷம் இல்லை அதுலேருந்து 20 நிமிஷம் அந்த அரிசி ஊறணும். அந்த ஊற வச்ச அரிசியை நம்ம அதில் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா நம்ம கிண்டிட்டோன்னா அந்த அரிசி நல்லா மிக்ஸ் ஆயிரும். அப்போ நம்ம உப்பு எவ்வளோ டேஸ்ட்டு இருக்குது, நமக்கு உப்பு போதுமா இல்லையான்னு நமக்கு அப்போ பார்த்தா தான் கரெக்டாக தெரியும். அப்போ பார்த்ததுக்கப்புறம் அதை திருப்பி மூடி வச்சிட்டோன்னா ஒரு 5 மினிட்ஸ் இல்லை 4 மினிட்ஸில் அது கொஞ்சம் ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா எடுத்து பார்த்தோம்னா அந்த தண்ணியும் அரிசியும் ஒரே ஈக்குவல் பேலன்ஸில் இருக்கும். அப்போது நம்ம ஒரு 3 இல்லை 4 ஸ்பூன் நெய் நல்லா ஆட் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான மல்லித்தழை, புதினா இதெல்லாம் நம்ம போட்டுட்டு நம்ம தம்மில் போட்டுடணும். நம்ம கீழே ஏதாவது ஒரு தோசைக்கல்லோ இல்லை இந்த மாதிரி நமக்கு தேவையான இதை வச்சு நம்ம தம் போட்டுட்டோம்னா நம்ம தம் போட்டதுலேருந்து 20 நிமிஷம் கரெக்டாக 20 நிமிஷம் நீங்கள் கழித்து நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா மணக்க சுவையான மட்டன் பிரியாணி ரெடி ஆயிரும். வாங்க சாப்பிடுவோம். இந்த பிரியாணிக்கு ஷைடிஷ் எங்கள் வீட்டில் சிக்கன் 65, ஆனியன் ரைத்தா, பாயில்டு எக்கு, கூடவே பீட்ரூட் ஸ்வீட் வச்சுருக்கோம். பீட்ரூட் ஸ்வீட்டோட ரெசிபி என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அந்த ரெசிபி வேணும்னா என்னோடய சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். அப்படியே எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.